ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுடி பாண்டா சேனல். சும்மா இன்னைக்கு நம்ம என்னன்னா ஃப்ரெண்டு வந்து ட்ரீட் வைக்கிறேன்னு சொல்லிட்டு வெளில போயிருந்தோம். போயினா பிரியாணி அடிச்சு நாக் அவுட் பண்ணிட்டு சரி ஷெல்ல பெட்ரோல் போடலாமேன்னு வந்த இடத்துல நம்ம கேமராமேன் சும்மா இல்லாம ஐஸ்கிரீம் வேணும் சாப்பிட்டா, அதுவும் டெசர்ட் ஷாப்ல ஒரு நல்ல ஆம்பியன்ஸ் தான் சாப்பிட்டு வரான். அதுவும் சரி மத்தியானமே எங்கன்னா போலாண்டா அப்படின்னு சொன்னதுக்கு வெயில் அடிக்குது, ஸ்கின்னு போயிடும் அது போயிடும் அப்படின்றான். ப்ரோ வெயில்ல எல்லாம் வந்தா ஸ்கின் போயிடும் ப்ரோ. அப்புறம் ஸ்கின் போயிடும் தெரியல. பொண்ணுங்க கூட இவ்வளவு இது பண்ணாது, மூஞ்சிக்கு அவ்வளவு வேலை பாக்குறான். முல்தானி மெட்டில இருந்து எல்லாத்தையும் போட்டுனுக்குறான். எனக்கு தெரிஞ்சு இன்னும் கூடிய சீக்கிரத்துல அவன் என்ன ஆளே மாறினாலும் வாய்ப்பு இருக்கு. சரி சாப்பிட்டா சார் வந்து டெசர்ட் ஷாப்ல தான் சாப்பிட்டு வரான். சரி அதான் சரி வாடா டெசர்ட் கடலுக்கு எவனை கூப்பிட்டு போறான் அப்படின்ட்டு தான் கிளம்பிட்டு இருக்கோம். போயிட்டு ஷாப்ல போயிட்டு டெசர்ட்டை போய் வேட்டையாடுத்து பார்த்துட்டு வரலாமா? லொகேஷன் வந்தாச்சு. நம்ம கேமராமேன் ஆசைப்பட்ட மாதிரி என்னன்னா டெசர்ட் கடலுக்கு கூப்பிட்டு வரோம்னா நம்ம எங்க வந்துருக்கோம், டெசர்ட் ஸ்டாப் தான். ஷாப் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கொடுங்கியூர்ல தான் இருக்கு. ஷாப்போட ஆம்பியன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சும்மா வேற லெவல்ல இருந்தது. எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு 9 மணிக்கெல்லாம் இங்கே வந்துட்டேன் ஆக்சுவலா. பட் ஆனால் என்னன்னா அவங்ககிட்ட கேட்டேன், இந்த மாதிரி நான் ஒரு வீடியோ பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா பயங்கர கூட்டமா இருக்கு இந்த டைம்ல அப்படின்னு இருந்தாங்க. பார்த்தா எனக்கு தெரிஞ்சு ஒரு 1 ஹவரா செம்ம ரஷ்ஷா வந்துட்டு இருந்தது, 9 to 10. அதுவும் நல்லா பிஸியாவே இருக்கு. இந்த இடத்துல ஒரு ப்ரீமியமா ஒரு ஷாப் வந்து சூப்பர்பா ஒரு ஃபேமிலியா ரன் பண்ணிட்டு இருக்காங்க ஆக்சுவலா. இது என்ன சொல்றது, இதுல இருக்க ஐட்டம்ஸ்லாம் நல்லாவே டிஃப்ரெண்டாகவும் நிறைய சூப்பராக இருக்கு. நான் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்றேன். போயிட்டு அடிச்சு நாக் அவுட் பண்ணுவாங்க. ஸோ ஃபைனலி நம்ம ஆர்டர் பண்ண ஃபுட் எல்லாமே வந்துடுச்சு. டெசர்ட் ஆக்சுவலாக என்னன்னா அவங்களுக்கு கேக் வந்து இன்னைக்கு ஸ்பெஷல் டே வந்து ஒப்பேரா கேக்னு சொல்லியிருக்காங்க. ஏதோ 5 லேயர்ஸ் வச்சு இது பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து ஏசல்நட் வித் ப்ரௌனி, அப்புறம் அவங்களோட ஸ்பெஷலான ரோஸ் மில்க் கேக்கு, அப்புறம் வாஃபிள் ஸ்டிக் பயங்கரமாக இருக்கான் பார்க்கவே, நல்ல சைஸு. அதுக்கப்புறம் இது வந்து கப் கேக்லேயே ரசமலாய் கப் கேக்னு சொன்னாங்க. இது வந்து கோல்ட் காஃபி பயங்கரமாக இருக்கும் பார்க்கவே, டிஃப்ரெண்டான இதில். ஸோ எனக்கு ரொம்ப டெம்ப் பண்ணுறது வந்து இந்த வாஃபிள் தான். ஸோ ட்ரை பண்ணிடுறேன். பவுண்ட் கேக் மாதிரி தெரியல, சூப்பராக இருக்குது ஆக்சுவலாக. சாக்லேட் ஃப்ளேவர் நல்ல ஃப்ளேவரியாக இருக்குது. அது இல்லாமல் அவங்க நார்மல் வேஃபலும் இருக்குது. பட் ஆனால் அவங்க ஸ்டிக்கு ட்ரை பண்ண சொன்னாங்க. ஸ்டிக் செம்மையாகவே இருக்குது ஆக்சுவலாக. இன்னொரு பைட் போறேன், ஏன்னா பயங்கரமா டெம்ப் பண்றான் பார்க்கவே, செம்மையா இருக்கான். ஒரு 5 லேயர்ஸ் இருக்குன்னு சொன்னாங்க, பார்ப்போம் என்னதான் பண்ணிருக்காங்க. எங்க இருந்து இதை ஆரம்பிக்கிறது? ஐயோ ஸ்பூனே வேலைக்கு ஆகாதுங்க நமக்கு. செம்ம ஃப்ளேவராக இருக்குது. இன்னும் என்ன ஃப்ளேவர்ஸ், இந்த சாக்லேட்டு, இந்த குலாப் ஜாமுன் மாதிரி ஒரு ஃப்ளேவர் இருக்குது. சாக்லேட் ஃப்ளேவர் செம்ம ப்ரீமியமாக இருக்குதுனால சாப்பிட சாப்பிட அப்படியே ட்ரூல் ஆகி சாப்பிட வச்சுக்கிட்டே இருக்கு. நான் ஒரு ஸ்வீட் லவர் கிடையாது, பட் எனக்கே திரும்ப திரும்ப சாப்பிடணும்னு தோணுது. அவங்களோட ஹேசல்நட் ப்ரௌனி, செம்ம சாக்லேட்டியாக இருக்கான் பையன் பார்க்க. இதான் ஓரமாக வச்சாங்க. வெண்ணிலா போட்டு வச்சோன்னா நறுக்குன்னு இருக்கும். எல்லாமே செம்ம ப்ரீமியமாக இருக்குது ஆக்சுவலாக. என்கிட்ட எதிர்பார்க்கவே இல்லை.
ஃப்ரெண்டு ஒருத்தன் தான் ரெஃபர் பண்ணான் ஆக்சுவலாக. நீங்கள் ஆக்சுவலாக ஒரு ஃபேமிலியாக ஒரு என்ன சொல்கிறது சூரியவம்சம் மாதிரி வானத்தை போல மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க அக்கா தம்பி எல்லாம் சேர்ந்துட்டு. பட் ஆனால் சரியான இன்டீரியர் ஆக்சுவலாக நான் இன்டீரியர் ஷார்ட்ஸ் ஆக்சுவலாக எடுத்துருக்காங்க. எல்லாம் நான் சாப்பிட்ட எந்த டிஷ்ஷுமே இது வரைக்குமே என்ன சொல்கிறது டிசப்பாயின்ட் பண்ணல. நான் 3 டிஷ் 2 டிஷ் ட்ரை பண்ணேன் ஆக்சுவலாக. 2மே செம்மையாக இருந்தது. வேஃபலும் சரி கிட்ட என்ன சொல்கிறது அந்த யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் அந்த சாக்லேட் இது எல்லாமே பயங்கரமாக இருக்குது. அந்த நட்ஸ்லாம் ஒரு நீங்கள் நான் சாப்பிட்றது சவுண்ட் கேட்குதான்னு தெரில. பட் ஆனால் சான்ஸே இல்லை. நட்ஸ்லாம் செம்ம ஃப்ளேவர் இருந்துச்சு. ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. உனக்கு தான் டேடி எனக்கா எங்கே விட்டுட்டு நல்லா சாப்பிட்டுட்டு எனக்குன்றீங்க. நீ பண்ண வேலைக்கு அவனை வீடியோ எடுக்க ஒரு மணிக்காக கூப்பிட்டேன். 1 மணிக்காக சாப்பிட போகலாம்டா வாடா அப்படின்ட்டு. அவருக்கு வந்து வெயிலில் வந்து ஸ்கின்னு போயிடுமா எனக்கு புரியல. ஆனால் வந்து பாட்டு மட்டும் சூரரை போட்டு பாட்டுலாம் வச்சுக்கிறது மோட்டிவேஷனலாக இருக்கும். மோட்டிவேஷனலாக இருந்தால் வெயில் மழைலாம் பார்க்கக்கூடாது தம்பி. வீடியோ எடுக்கணும்னா வந்துடணும். ஸ்கின்னு போயிடுச்சுன்னா அந்த பொண்ணு பார்க்காது. என்ன ஸ்கின்னு நான் படி பார்த்தா அதை நான் தான் பார்க்கணும். வீடியோக்குள்ளே வர்றது கிடையாது. எல்லாருமே கேமராமேனை தான் லைக் பண்ணுவாங்க. நீயா எப்படி அந்த ரோஸ் மில்கை வந்து கேக்ல நல்லா இன்ஃபியூஸ் பண்ணிடுறாங்க. சூப்பரா இருக்கா நாக்கு ஊறுதுன்னு தெரியுது. மேல பிஸ்தா இதெல்லாம் பாரு கிரீமியா செம்மையா பண்ணிடுறோம். பிஸ்தாலாம் சாப்பிடாதீங்க ப்ரோ. பிஸ்தாலாம் சாப்பிடணும்டா. சாப்பிட்ட எல்லா டிஷ்ஷோடையும் கொஞ்சம் சுமார் தான். ரசமலாய் கப் கேக்கு மிச்சம் எல்லாமே நல்லா இருந்தான். இவன் வந்து என்ன சொல்றது எனக்கு அந்த அளவுக்கு இவனுங்களை சாப்பிட்டு அவன் சாப்பிடும்போது பெருசாக ஒன்றும் தெரில. ஓகே தான், சும்மா புதுசாக ட்ரை பண்ணணும்னா ட்ரை பண்ணுங்க இது ரசமலாய் கேக்கு. பட் ரொம்பலாம் இல்லை. ஷேக்கும் நல்லா இருக்கும் ஆக்சுவலாக. இதெல்லாம் பிஸ்தா நல்ல இதில் க்ரீமியாக சூப்பராக இருக்குது ஆக்சுவலாக. இது உங்களோட ஸ்பெஷல் ட்ரிங்க் போல் ஆக்சுவலாக. சாப்பிட்ட இது வரைக்கும் எந்த டிஷ்ஷுமே டிஃபர் பண்ணுறது எக்ஸப்ட் ரசமலாய் கப் கேக் அது மட்டும்தான் கொஞ்சம் சுமாராக இருந்தது. மிச்சம் எல்லாமே நல்லா இருந்தது ஆக்சுவலாக. அதை தவிர்த்து இவங்க வந்து என்ன சொல்கிறது பர்த்டே கேக்ஸ் அண்ட் கான்டாக்ட் கேக்ஸ்லாம் வந்து வித்தின் டே வந்து உங்களுக்கு ஆர்டர்ஸ் வந்து எல்லாமே பண்ணி விட்டுருங்க. பட் ஆனால் நம்ம ப்ரீமியம் ஐ மீன் பிஃபராகவே எல்லாமே சொல்லிட்டிங்கன்னா அவங்க அதுக்கேற்ற மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டு ஆம்பியன்ஸ் சரியான ஆம்பியன்ஸ் ஆக்சுவலாக ஒரு அண்ணா நகர் அந்த மாதிரி சைடில் இருக்கிற ஆம்பியன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக. ஸோ மொத்தமாக இதெல்லாம் முடிச்சுட்டு நான் வீடியோவில் உங்கள்கிட்ட பேசுகிறேன் என்னன்னு. ஸோ ஃபைனலாக சாப்பிட்டு முடிச்சுட்டு ஷாப்போட ஓனர் ஐ மீன் ஓனரோட தம்பி ஆக்சுவலாக ஓனர்னு சொல்லிட்டு தம்பி ஓனர் வந்து அண்ணன் ஓனரோட அண்ணனா அவங்க கலைக்கு போயினேன்ட்டாங்க. ஆக்சுவலாக ஒரு வானத்தை போல செட்டப்ல ஒரு பயங்கரமான மாடர்ன் செட்டப்ல வச்சு கேக் ஷாப் டெசர்ட் ஷாப் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எப்படி ப்ரோ இந்த ஐடியா இது யாரோட ஐடியா ஆக்சுவலா என் சிஸ்டர் வந்து கொரோனால வந்து ஹோம் பேக்கிங் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஓகே. கொரோனா டைம்ல வந்து பேஷனாக எடுத்து பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த டைம்ல ஷாப்ஸ் எதுவுமே இருந்திருக்காது. ஸோ ஆர்டர்ஸ் நிறைய வந்துச்சு. நான் சும்மா தான் வீட்டில் இருந்தேன். ஸோ நான் போய் அவங்க செய்வாங்க, நான் டெலிவரி பண்ணுவேன். அப்படிதான் ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் போக போக இன்ஸ்டாகிராமில் நிறைய போட்டு ஆர்டர்ஸ் நிறைய வர ஆரம்பித்தோன்னா வி ஸ்டார்டட் மேக்கிங் நிறைய மணி அதுலேருந்து வர ஆரம்பிச்சது. ஸோ இதுலேருந்து வச்சே நம்ம ரீஇன்வெஸ்ட் பண்ணி ஷாப் ஓப்பன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ஐடியா பண்ணது தான். நீ கூட இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்ல, ஏன்னா ஐடியா வேணா என்கிட்ட கேட்டுக்கோ. எப்பவுமே பிசினஸ்னா ஸ்மால் ஸ்மால் தான். ஏன்னா அவரை பெருசா செஞ்சு விட்டாங்க. ஆம்பியன்ஸ் எல்லாம் பாக்குறப்போ எல்லாம் பயங்கரமா செலவு பண்ணோம். ஆக்சுவலா சின்னதா ஸ்டார்ட் பண்ணிட்டு அதுல கான்பிடன்ஸ் வந்ததுக்கு அப்புறம் பெருசா போடுங்க. உண்மையிலே ஆக்சுவலா செம்ம ஆம்பியன்ஸ். ஆக்சுவலா வந்து நான் போட்டோல பார்க்கும்போதும் சரி, ஐ மீன் நேர்ல வந்தப்போ அந்த எக்ஸ்பெக்டேஷன் வந்து அது இது பண்ணாமலே இல்லை. ரெண்டாவது வந்து இந்த ஊஞ்சல் வந்து ஒன்லி ஃபார் கிட்ஸ். இதுக்கு ஒரு கேஸே இருக்கு ஆக்சுவலா. அவர் ஆக்சுவலா வந்தவங்க ஏதாவது சொன்னாங்க, இது தெரியாம நம்ம பசங்க வந்து இங்க உட்காந்து விளையாட்டு இருந்தாங்க. நான் சாப்பிட்ட டிஷ் வந்து எல்லாமே ஒரு என்ன சொல்றது சரியான ப்ரீமியம் குவாலிட்டி ஆக்சுவலாகவே. ஒரு இதுவுமே என்ன சொல்றது சாக்லேட் ஃபிளேவர்ஸ் அந்த வேஃபுல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர இதுவாக இருந்தது. என்னன்னா ஒரு ப்ரீமியமான ஒரு ஷாப்ல போயிட்டு சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அதே இவங்க வந்து ஓரளவுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா அவங்களால எவ்வளவு அஃபோர்டபுளா கொடுக்க முடியுமோ கொடுத்துட்டு இருக்காங்க.
ரெண்டாவது ஃபாண்டட் கேக்ஸ் எல்லாமே ஆர்டர்ஸ் படி நீங்க என்னன்னா முன்னாடியே எல்லாமே சொல்லிட்டீங்கன்னா அது ஆன் டைமுக்கு அவங்க 1 டேக்கு பிஃபோர் சொன்னாலே அவங்க பண்ணிடுறாங்க. என்னன்னா ½ kgல இருந்து ஃபாண்டட் கேக்ஸ் யார் அங்க எப்படி வேவ்ல டீச்சாரோ இப்போ வந்து அழகா வீடியோ எடுக்கும்போது நல்லா வந்துட்டாப்ல, வேற ஒன்றும் இல்லை. பட் என்னன்னா செம்ம பிளசண்டா இருந்தது வந்து சாப்பிட்டு வந்து நீங்க ஒரு என்ன சொல்றது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து தெய்வமே ஒரு 2 நிமிஷம் அங்கேயே நின்று செம்ம சாட்டிஸ்ஃபைடா இருந்தது ஆக்சுவலா. மோரோவர் நிறைய பிரான்ச்சஸ் நீங்க ஓபன் பண்ணணும்னு பாக்குறேன், கொண்டு வாங்க. இல்ல இப்ப ஆக்சுவலா பாத்துட்டு தான் இருக்கேன் பிரான்ச்சஸ் எல்லாம். குளத்தூர் இங்க இருந்து மெயின் ஏரியா பாத்துட்டு இருக்கேன். சூப்பர் சூப்பர். கூடிய சீக்கிரம் ஒரு 4-5 பிரான்ச். அப்படியே என் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்றீங்க, சப்ஸ்கிரைப் டு ஃபுட்டி பாண்டா சேனல் சொல்லிருங்க. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு ஃபுட்டி பாண்டா சேனல். அவங்க ஓனர் சொல்லியிருந்தாங்கன்னா டக்குன்னு ரீச் ஆயிருக்கும். இது கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. அவங்க நம்மள மதிக்கவே யாரா இவனுங்க வச்சு போடாது அப்படின்ற மாதிரி பார்த்தாங்க. ஸோ பரவாயில்ல, அதெல்லாம் வேலை ஜாஸ்தி அதனால ஸோ அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அவர் சொன்ன மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கொடுங்கியூர் சைடு வந்தீங்கன்னா கண்டிப்பா டெசர்ட் ஷாப்க்கு ஒரு ஸ்டாப்பை போட்டுக்கோங்க. சீக்கிரம் மேலே இதே டாடா.